நம்ம ஆவலன்னு எதிர்பார்த்த 4x4 பம்ப் இப்போ ஹோண்டா புதுசாக வந்திருக்கு. இப்போ நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு பாக்ஸு, ஸ்டைனருக்கு ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. அது போக அது மெதுவாடுங்க. சரி, இல்லை அடுங்க பார்ப்போம். ஸ்டைனருக்கு ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. அப்புறம் வாசரு, அதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. இப்போ ஃபுட்பாலுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. அது புனல், பேக்கிங் கப்பிங் ஹோஸு, டூல் கிட்டு தனியாக ஒரு பாக்ஸ். அலுமினியத்தில் வந்திருக்கு. உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு புனல், ஒரு டூல் கிட்டு, ஹோஸ், பேங்கிள் ஹோஸ். இது நல்லாயிருக்கு. பார்த்தீங்க, இது பாருங்கள், 3x3 விட 4x4 சட்டி பெருசாக இருக்கும். ஸோ தண்ணி நல்லா டிஸ்சார்ஜ் நிறையா வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 1750 லிட்டர் தண்ணி தாராளமாக வெளியில் வருங்க. வெயிட்டும் கொஞ்சம் ஒரு 8 கிலோ கூட வரும், அதுக்கு மேலெலாம் வராது உங்களுக்கு. மற்ற டீட்டெயில்ஸ் தொடர்ந்து பார்ப்போம். வாங்க உள்ளே போவோம். 3x3 சட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 1000 தண்ணி வெளியில் வரும். இது பம்பு இதோட 4x4 பம்பு சைட்டு பெருசாக வரும். இதோட டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 1750 லிட்டர் வரும். ஸோ 3x3 வேலை பண்ணுறோட 4x4 உங்களுக்கு 3 மணி நேரம் வேலை எடுக்கும். அது 1.5 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். ஸோ 2 மணி நேரம்னா அது 1.25 மணி நேரம். இப்போ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா GS200 இன்ஜின். இன்ஜினோட எஸ்பி பார்த்தீங்கன்னா 5 SP வரும். 5 SP வந்து ஆஸ்பாஸ் கூடும்போது தண்ணி நிறையா டிஸ்சார்ஜ் வரும். ஒரு நிமிஷத்துக்கு 1750 லிட்டர் தண்ணி வெளியில் வரும். அந்த பம்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4 சட்டி எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அலுமினிய பாடி. இதோட ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 600 ml இருக்கும். 3x3 ஆயில் பார்த்தீங்கன்னா 3x3 கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆயில் கெப்பாசிட்டி வந்து 500 ml இருக்கும். இதோட 100 ml எக்ஸ்ட்ரா வரும். ஹோண்டாவில் இப்போ புதுசாக ப்ரோ ஹோண்டான்னு 600 ml இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இன்ஜின் இந்த ஆயில் ஊற்றினீங்கன்னா இன்ஜின் லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ செல்ஃப் ரிங் பம்பில் மொத்தம் 4 மாடல் இருக்குது. 1x1, 2x2 1, 3x3 1, 4x4 1.